நமஸ்கார். பகவத்கீதையிலிருந்து வாசகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தத்துவம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது. குர்ஆனிலிருந்து வாசகம். உனக்கே நாங்கள் அடிப்படைகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம். எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்து அருள்வாயாக. திருக்குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். பொருள். நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வுக்கு வித்தாக இருக்கும். தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும். மீண்டும் குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். Thought for the day. Discipline is the bridge between goals and accomplishment. இலக்குகளுக்கும் சாதனைக்கும் இடையிலான பாலம் ஒழுக்கம். Once again I repeat. Thought for the day. Discipline is the bridge between goals and accomplishment. இலக்குகளுக்கும் சாதனைக்கும் இடையிலான பாலம் ஒழுக்கம். Thank you. இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் ஆங்கிலம் வாசித்தல் கணிதத்தில் 100 நாட்களில் திறன் மேம்பாடு கல்வித்துறை அறிவிப்பு. Today's headlines. Trek Tamil Nadu. ₹63.43 lakh in 3 months. Meaningful travel. CM Stalin. 9 மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்த சுனிதா வில்லியம்ஸ். The summer festival for current year's Nilgiris, which is attracted to tourists globally, is underway. விளையாட்டுச் செய்தி. IPL 2025 தொடர் வரும் சனிக்கிழமை மார்ச் 22 அன்று கொல்கத்தாவில் தொடங்க இருக்கிறது. நன்றி. The IPL 2025 series is set to begin on Saturday, March 2022. Thank you. எங்களுடைய தலைப்பு நடுவிலேயே இருக்கிறது. இருந்தாலும் அந்த காலத்தில் வீட்டில் நடைபெற்ற நிகழ்வையும் இந்த காலத்தில் வீட்டில் இடம்பெறுகிற நிகழ்வையும் பள்ளியில் நடைபெறுகிற நிகழ்வையும் ஒரு சிறிய விளக்கத்தின் மூலம் உங்களுக்கு உணர்ந்து இருக்கிறோம். அந்த காலத்தில் வீட்டில் பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பெற்றோர் தூக்கத்தில் இருந்து எழுப்பும் போது என்ன நடக்கிறது? ஐயா ஒரு நிமிஷம். இறைவனை வணங்குவது அந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. அதே இந்த காலத்தில் எப்படி நடக்கிறது? எளிமையுடன் இறைவனை வணங்குவது என்பது இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் உணவு அருந்துகின்ற பொழுது எப்படி நடைபெற்றது? அனைவருக்கும் உணவு பரிமாறிய பின்பு எல்லோரும் அமர்ந்து இறைவனை வணங்கிவிட்டு உணவை சரிசமமாக பகிர்ந்து உண்டார்கள். இந்த காலத்தில் குடும்பத்தில் எப்படி நடக்கிறது? உணவிற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் கண்ட தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்திக் கொண்டு அந்த உணவிற்குரிய மகத்துவத்தை மறந்துவிட்டனர். அதோடு தனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் தனக்கு வேண்டும் என்று பிறருக்கு பகிர்ந்தளிக்காமல் உள்ளனர்.
இது வீட்டு நிகழ்வு. அடுத்ததாக பள்ளியில் நடக்கின்ற நிகழ்வுகளை காணலாம். அந்த காலத்தில் ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தால் மாணவர்கள் எழுந்து நின்று முறையாக வணக்கம் செலுத்தினார்கள். அதே இந்த காலத்தில் மாணவர்கள் இல்லை. அந்த காலத்தில் பள்ளியில் படிக்கும் பொழுது மாணவர்கள் இடை. தற்போதைய நிலை வழி நடத்துகின்ற தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற அருட்சகோதரர் ஆல்வின் ஜோசப் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்களிலே உங்களுக்கும் என் காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர் சரிங்க என்று ஒரு பாடல் இருக்கிறது. ஆனால் நாம் அதை அப்படியே பின்பற்றுகிறோம். எப்படி? பிறர் துன்பப்படும் போது நாம் சிரிக்கிறோம். பிறர் துன்பத்தை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஆனால் அவர் சொல்லிட்டார் வள்ளுவர், இடுக்கண் வருங்கால் நகுக என்று உங்களை பார்த்து கூறியது பிறர் துன்பத்தை பார்த்தல்ல. உனக்கு துன்பம் இருக்கும்போது நீ சிரித்தால் அது உன்னுடைய அந்த துன்பத்தை மறக்க உதவியாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இது நல்ல ஒழுக்கம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது பற்றி யார் யாரோ என்ன விதமாக பல விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். அதை கூறுவதற்காக நான் இங்கு வரவில்லை. ஒழுக்கம் என்பது என்ன என்றால் நம்முடைய சொல் செயல் நம்மையும் பிறரையும் பாதிக்காமல் இருப்பதுதான் ஒழுக்கம். நம்முடைய சொல்லோ செயலோ நம்மையோ பிறரையோ பாதிக்காமல் இருப்பதுதான் ஒழுக்கமே தவிர வேறொன்றும் இல்லை. எனவே நாம் சொல்லுகின்ற சொல்லும் நாம் செய்கின்ற செயலும் நம்மையும் பிறரையும் பாதிக்காமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் நாம் சிறந்த மாணவர்களாக மாணவிகளாக நீங்கள் வளர முடியும் என்று கூறி ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு நாம் சிறந்த முயற்சி எடுப்போம் என்று உறுதியான தன்மை. எந்த ஒரு செயலிலோ சொல்லிலோ நீ உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியாக இருந்து அதை பின்பற்றுவதில் நீ உறுதியாக இருந்தால் சிறந்த மாணவனாக மாணவியாக மாற முடியும். கடைசியாக ஹீரோ ஹீரோயின், நீங்கள் எல்லாம் ஹீரோவாக ரியல் ஹீரோவாக ஹீரோயினியாக வளர வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை கடைபிடித்து சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.